அரசியல் பேச தொடங்கியிருக்கும் மூத்த நடிகர்களான ரஜினி, கமல் திரைப்பட தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம் தொடர்பாக இதுவரை மௌனம் காப்பது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது. பெப்சி அமைப்பின் வேலை நிறுத்தம் 2வது நாளாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பெரும்பாலான படப்பிடிப்புகள் ரத்தான நிலையில் தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருக்கும் விஷால் நடிக்கும் துப்பறிவாளன் படப்பிடிப்பு மட்டும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அரசியல் களம் பற்றி பரபரப்பாக பேசிக் கொண்டிருக்கும் ரஜினி மற்றும் கமல் இந்த விவகாரத்தில் மௌனமாக இருப்பது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது. குறிப்பாக தமிழக அரசியல் பற்றியும் தமிழக அரசையும் கடுமையாக விமர்சித்து வரும் கமல்ஹாசன் அவர் சார்ந்துள்ள திரைத்துறையில் நடக்கும் வேலை நிறுத்தம் குறித்து இதுவரை எந்த கருத்தையும் சொல்லவில்லை. ரஜினிகாந்தும் வேலை நிறுத்தம் பற்றி தனது கருத்தாக எதையும் பதிவு செய்யவில்லை. இது திரைத்துறையில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது பற்றி திரைத்துறையை சேர்ந்த சிலர் விவாதிக்க நம்மோடு தொலைபேசி வழியாக இணைகிறார்கள். முதலாவதாக திரைப்பட நடிகர் திரு எஸ்.வி. சேகர் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு எஸ்.வி. சேகர். திரைத்துறையில் நடைபெறக்கூடிய இந்த பெப்சி அமைப்பினர் நடத்தி வரக்கூடிய இந்த வேலைநிறுத்தம் தொடர்பாக முன்னணி நட்சத்திரங்களான ரஜினி, கமல் இதுவரை எந்தவிதமான கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை. கமலுடைய படப்பிடிப்பு தற்போது நடைபெறவில்லை. ரஜினியினுடைய காலா படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டிருக்கிறது. இவர்கள் தற்போதைக்கு அவர்களுடைய கருத்தை சொல்லியாக வேண்டும் என்கின்ற வலியுறுத்தல் திரைத்துறையில் எழுந்திருக்கிறது. உங்களுடைய கருத்து? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இப்ப ஏன் என் கருத்தை எடுத்துக்க மாட்டீங்களா? ரஜினி, கமல் கருத்து தான் எடுத்துப்பீங்களா? அதுல நானும் தயாரிப்பாளர் தானே. நீங்க ரஜினி, கமல் கருத்து சொல்லுவாருங்கிறதுக்கு என்ன கேக்குறீங்களா, இல்ல என் கருத்து என்னன்னு கேக்குறீங்களான்னு சொல்லுங்க. நானும் ஒரு தயாரிப்பாளர். நானும் பணத்தை போட்டு படம் எடுக்கிற தயாரிப்பாளர். ரஜினி கருத்து சொல்லல, நான் ஏன் சொல்லணும்? உங்களுடைய கருத்துக்களை முதல்ல பதிவு பண்ணுங்க. அடிப்படையாக சினிமா டிஃபரெண்ட் பலதரப்பட்ட தயாரிப்பாளர்கள் இருக்காங்க. 10 லட்சம் ரூபாயில படம் எடுக்கிறவர்கள் இருக்காங்க, 100 கோடி ரூபாயில படம் எடுக்கிறவங்களும் இருக்காங்க. அம்மா உணவகத்துல சாப்பிட்றவரும் இருக்காங்க, தாஜ் கோரமண்டல போய் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. ஆனா அம்மா உணவகத்துல சாப்பிட்டா கூட நீ தாஜ்ல சாப்பிட்ட பணத்தை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? இது அடிப்படையாக இப்போ ஸ்ட்ரைக்கு, பெப்சி தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக்கு, பெப்சி தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக் இல்லை. பெப்சி தொழிலாளர்கள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளருக்கு மட்டும் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன்ட்டு அவங்க வேலைக்கு வரல. இதுதான் அடிப்படையான ஒரு விஷயம். அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பிலிமுக்கு போறாங்க, அதே சமயத்துல அவங்க டெலிவிஷன் ஷூட்டிங்க்கு போறாங்க, மற்ற லாங்குவேஜ் படங்களுக்கு போறாங்க. புரிஞ்சுக்கணும் கரெக்டா. இது பெப்சி தொழிலாளர்கள் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் அவங்களுடைய கண்டிஷனுக்கு வரலங்கிற காரணத்துக்காக வேலை செய்ய மாட்டேன் என்று தான் சொல்லிட்டு இருக்காங்க. தவிர நான் ஒரு படத்துல இவ்வளவு செலவழிக்கணும்னு தீர்மானிக்கிறது யாரு? பணம் போடக்கூடியவரா, பணம் வாங்கக்கூடியவரா? ஏன் தமிழ்நாட்டில இன்னைக்கு கட்டிட தொழிலாளர்கள் அத்தனை பேரும் பீகார், ஒரிசா, மகாராஷ்டிரம், நேபாள் எல்லாத்துல இருந்து இங்க வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு வேலை கொடுக்கறது யாரு? பாகிஸ்தான்காரனா? தமிழ்நாட்டுக்காரங்க தானே வேலை கொடுக்குறாங்க. ஏன் வேலை கொடுக்குறாங்க? இங்க இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கேட்டா அவங்க 400 ரூபாய்க்கு வேலைக்கு வராங்க. இதானே என் வசதிக்கு ஏற்ப நான் யாரை வேலைக்கு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அடிப்படையான உரிமை அரசியலமைப்பு சட்டத்துல. இப்போ நான் ஒரு சின்ன கைப்பொட்டி எடுத்துட்டு போறேன், ட்ரெயின்ல போறேன், நான் என் பொட்டி எடுத்துட்டு போயிடலாம். ஆனா என் பொட்டியை நீ போர்ட்டர்கிட்ட தான் கொடுத்தாகணும்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்க சொல்லுங்க, நீங்க செய்வீங்களா? இதுதான் பிரச்சனை. திரு எஸ்.வி. சேகரில் உங்களுடைய கருத்து நீங்க பதிவு பண்ணீங்க. ஆனால் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் சமீப காலமாக அரசியல் பேசுகிறார்கள், அரசியல் கட்சியினரை விமர்சிக்கிறார்கள். கமல்ஹாசன் அரசியல் கட்சியினர் தமிழக அரசை விமர்சிக்கிறார். அப்போ தன்னுடைய துறையில இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தொடர்பாக அவர்கள் இதுவரை எந்த கருத்தையும் தெரிவிக்கல அப்படின்னா அது பெரிய விஷயமாக மாறாதா? அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். அது அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க படத்துல அவங்களுக்கு கட்டுப்படியாவது கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். உலகத்துல எங்கேயாவது தூங்கிக்கிட்டு போறதுக்கு பணம் சம்பளம் கொடுக்கறதுக்கு உலகத்துல ஏதாவது தொழில் இருக்கா சொல்லுங்க? இன்னைக்கு கிளம்பி நாளைக்கு திருநெல்வேலியில ஷூட்டிங் அப்படின்னு சொன்னா நைட்டு தூங்கிக்கிட்டு போறதுக்கு பேட்டா கொடுக்கற ஒரே தொழில் சினிமா தொழில் தான். ஆனா வெளியில பேசும்போது என்ன சொல்றாங்க? ஏழை தொழிலாளி வயிற்றுல அடிக்கிறாங்க. நான் சின்ன விஷயத்த நல்லா கேட்டுக்கங்க. ஒரு ஜிம்மி ஜிப்பு அதுக்கு 5 பேர் வேலை செய்யணும்னு சொன்னா அந்த ஜிம்மி ஜிப்புக்கே 10,000 ரூபாய் தான். அதை தவிர அதுக்கு 5 பேர் வேலை செய்யறதுக்கு அவங்களுக்கு 10,000 ரூபாய் சம்பளம்னு வச்சுக்கோங்க. அதன் பிறகு அவங்க அந்த இங்கேருந்து திருநெல்வேலி போறதுக்கு
5 பேருக்கு 20,000 ரூபாய் பேட்டா கொடுக்கணும். அதன் பிறகு அங்க ஷூட்டிங்ல இருந்து திரும்பி வரதுக்கு இன்னும் 20,000 ரூபாய் பேட்டா கொடுக்கணும். அந்த ஒரு நாள் ஷூட்டிங் அவங்க வேலை செய்யறதுக்கு 10,000 ரூபாய். அப்போ தூங்கிட்டு போற 2 நாளைக்கு சேர்த்து 50,000 ரூபாய் கொடுக்குறோம். அதாவது ஒரு நாள் தினக்கூலி 10,000 ரூபாய் ஒரு தொழிலாளிக்கு கொடுக்குறோம். இதுல ஏழை தொழிலாளின்னா எனக்கு அந்த ஜிம்மி ஜிப்பு திருநெல்வேலியிலேயே ஒரு கல்யாணத்துக்கு வாடகைக்கு விடுற ஒரு ஆள்கிட்ட இருக்குன்னா அதை நான் ஏன் எடுத்துக்க கூடாது? இது அடிப்படை உரிமையை பறிக்கிற செயல் இல்லையா?